அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாத்துஹு. அல் முஹைமின் என்பது அல்லாஹ்வின் மிக அழகான திருநாமங்களில் ஒன்றாகும். இதன் பொருள் பாதுகாப்பவன், கண்காணிப்பவன் அல்லது அனைத்தையும் மேற்பார்வையிடுபவன் என்பதாகும். இந்த பெயர் அல்லாஹ்வின் பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் எல்லாவற்றையும் பற்றிய அவரின் முழுமையான அறிவை குறிக்கிறது. அல் முஹைமின் என்ற பெயர் அல்லாஹ் தனது படைப்புகளை பாதுகாத்து கண்காணிக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அவன் எல்லாவற்றையும் கவனிக்கிறான். எதுவும் அவனிடமிருந்து மறைக்கப்பட முடியாது. அவன் நம்முடைய செயல்களையும் எண்ணங்களையும் மற்றும் ரகசியங்களையும் அறிந்தவன். இந்த பெயர் அல்லாஹ்வின் அதிகாரத்தையும் கட்டுப்பாட்டையும் குறிக்கிறது. அவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறான். அவன் விரும்பியதைச் செய்கிறான். அவனுடைய அதிகாரம் எல்லையற்றது. அவனுடைய அறிவு முழுமையானது. அல் முஹைமீன் என்ற பெயர் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் வழங்குகிறான் என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது. நாம் அவனை நம்ப வேண்டும். அவனிடம் உதவி கேட்க வேண்டும். அவன் நம்மை கைவிட மாட்டான் என்று நம்ப வேண்டும். அவன் நம்மை தீங்குகளிலிருந்து பாதுகாத்து நமக்கு தேவையான அனைத்தையும் வழங்குவான். இந்த பெயர் குர்ஆன் ஒரு முஹைமின் என்று அழைக்கப்படுவதையும் குறிக்கிறது. அதாவது குர்ஆன் முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துகிறது மற்றும் பாதுகாக்கிறது. சுருக்கமாக அல் முஹைமின் என்பது அல்லாஹ் பாதுகாப்பவன், கண்காணிப்பவன் மற்றும் அனைத்தையும் மேற்பார்வையிடுபவன் என்பதை குறிக்கிறது. இது அல்லாஹ்வின் பாதுகாப்பு, அறிவு மற்றும் அதிகாரத்தைப் பற்றிய ஒரு முக்கியமான திருநாமமாகும். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கு 100இல் 1 போக 99 திருப்பெயர்கள் உள்ளன. அவற்றை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள்.